தாவேகா விஜயுடன் கூட்டணியா? செய்தியாளர்கள் கேட்டதுமே சட்டென ஓபிஎஸ் தந்த ஷாக் ரியாக்ஷன். நீங்கள் தாவேகா கூட்டணிக்கு செல்ல இருக்கிறீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பன்னீர்செல்வம் கொடுத்த பதில் கவனம் பெற்றிருக்கு. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் பரபரப்பான திருப்பங்களை சந்தித்து வரும் நிலையில முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளை அதிகாரப்பூர்வமா நிராகரிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியில் இருந்து தனித்து நிற்கும் பன்னீர்செல்வம் கடந்த சில வாரங்களாகவே விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து மூன்றாவது அணி அமைப்பார்னு அரசியல் வட்டாரங்களை பலத்த வியூகங்கள் நிலவி விட்டிருந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தாவேகாவுடனான கூட்டணி குறித்த செய்திகளை மறுத்திருக்காரு. எங்களுடைய இலக்கு அதிமுகவை மீட்பது மட்டும்தான். கட்சியின் உண்மையான தொண்டர்கள் மற்றும் தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் பலத்த திருப்பத்தையே எங்களின் தற்போதைய பணி என்று அவர் சொல்லிட்டு இருக்காரு. தாவேகா போன்ற புதிய கட்சிகளுடன் இணைந்தால் எம்ஜிஆர் மட்டும் இல்லாம ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு அப்படிங்கிற தனது அடையாளத்தை இழக்க நேரிடுன்னு அவர் கருதுவதாகவும் தெரிய வந்திருக்கு. பன்னீர்செல்வம் சொன்னது என்ன? இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்புல பன்னீர்செல்வம் பேசுகையில என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுல மீண்டும் ஒன்று சேர நான் ரெடி. டிடிவி தினகரனும் அவரின் அருமை என்னன், எடப்பாடி பழனிசாமியும் ரெடியா? என் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நிரூபிக்கவே ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எதிரா 6 ஓபிஎஸ்களை தேர்தலில் நிறுத்தினேன். என்னை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே சதி மற்றும் சூழ்ச்சிதான் அங்கு நடைபெற்றதாகவும் சொல்றாரு. பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். எங்களை பார்த்தால் பாவமா இல்லையா? தேர்தலில் போட்டியிட ஒருங்கிணைப்பு குழு தொடங்கல. தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த கழகம் தொடங்கல. தனி கட்சி குறித்தோ தேர்தலில் போட்டியிடுவது குறித்தோ எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக மீண்டும் பலமான இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம். அதிமுக பிரிந்து இருக்கிறதா, ஒன்றிணைந்து இருக்கிறதா என்பது மக்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் நட்பின் அடையாளமாக தான் எங்களை கூட்டணிக்கு வர வேண்டும்னு அழைப்பு விடுத்திருக்காரு. டிடிவி தினகரன் மட்டும் இல்லாம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரை ஜெயலலிதாவை முதல்வராக கொண்டு சென்ற மாவட்டம் தான் தேனி மாவட்டம். அதிமுக தொண்டர்களின் உரிமையை மீட்கவே நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி வரோம். அந்த போராட்டத்துல இருந்துதான் மாறுபட வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கும் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதெல்லாம் தலையாய கோரிக்கை என்று கூறிட்டு இருக்காரு. அனைத்து இந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவியும் அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியிலும்
பொதுமக்களின் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்படுகிறேன். மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில், இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம், மாண்பு அம்மா அவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும், கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற 88 கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நீங்கள் தாவேகா கூட்டணிக்கு செல்ல இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் எங்களை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கிண்டலா குறிப்பிட்டிருக்காரு. நாங்கள் இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வந்து தாவேகாவுடனோ இல்ல திமுகவோட இணைய புரியுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசினங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பணிவான வேண்டும் பார்த்து இப்ப பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? அந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப அண்ணன் எந்திரிச்சு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாரு, பொறுமையா இருங்கப்பா. அதை வந்து இங்க குழப்பம் ஏற்படும் ஒரு பத்திரிகை தொலைக்காட்சியில் போட்டு எந்த விதத்துல நியாயம் சொல்லுவாங்க. அமைத்திட்டு யாருக்கு சண்டை உள்ள எல்லாம் சமாதானமா ஒருங்கிணைந்து அண்ணன் பேர் நாங்க கருத்து கூட சொன்னேன். மனதின் குரலாக நீங்க எழுதி கொடுங்க, நாங்க எழுதி கொடுக்க மாட்டோம், உங்களுடைய குரலை தான் நாங்க ஒழிப்போம் வந்து உரிமத்த குரலாக ஒழித்து கொடுத்திருக்கோம். இது எங்க குழப்பம் வந்துச்சு? எதுக்கு அந்த தொலைக்காட்சி அதுக்கு முந்திக்கிட்டு போச்சு செய்தி போடுறீங்க? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றே சில செய்திகளில் அது வந்திருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன குழப்பனாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க. மாறும் அரசியல் கணக்குகள். டிடிவி தினகரன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேஜ கூட்டணியில் இணைந்த பிறகு ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரு. விஜயுடன் கூட்டணி இல்லை என்ற அவரது முடிவு, அவர் தனித்து போட்டியிட போகிறாரா இல்லனா திமுகவுடன் ஏதேனும் ரகசிய உடன்பாடு வச்சிருக்காரா அப்படிங்கிற விவாதமும் கிளம்பி இருக்குன்னே சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சென்னையின் 16 தொகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் பிரிக்க போகும் வாக்குகள் பிரதான கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய காரணியாகவே இருக்குது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.